கடுகு வந்து யாருக்கு பிடிக்கும்? எங்கள் பாப்பா ஒரு கடுகு பைத்தியம் தான். கடுகு தின்னுட்டு இருப்பா. எதுக்கு திரும்ப கடுகு? கடுகு டேஸ்ட் நல்லா இருக்கும். பாத்திரம் கழுவுறது தான் இருக்கிறதுலே மோசமான ஒரு வேலை. கரெக்டாக சொன்னோம். டைம் இருக்கும்போது என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிடுங்க. அப்புறம் சரி டைம் இருக்கும்போது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியலை. பட் எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை ஆரம்பத்துலேருந்து. என்னோட ஹாப்பினஸ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஆனால் என்னோட சேட்னஸை வந்து நான் மோஸ்ட்லின்ட்டில் ஷேரே பண்ண மாட்டேன். அது அப்படியே பழகிடுச்சு. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட எது ஷேர் பண்ணாலுமே நான் எடுத்துப்பேன். ஸோ அப்படி தான் வந்து போயிட்டுருக்கேன். எப்படி சொல்கிறது, அது நமக்கானது இல்லை அப்படின்னு ஒரு இது இருக்கும். பட் அந்த லவ் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்துட்டு இன்னும் இதில் வந்து நான் எழுத ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ என்னோடய எமோஷ்னல் வந்து இது கேரி பண்ண போகுது. ஓகே, ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ சாப்பாட்டுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு, அது உலக்காயிட்டும். இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன சமைக்க போகிறோமோ அதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சலாம். நேற்று வந்து சந்தைக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்த்தலாமா வாங்க. காய்கறி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நேற்று வந்து வெளியே போயிட்டு லேட்டாக தான் போனேன். ஸோ நிறையா காய் வந்து இருந்தது. நிறையா காய் அப்படின்றத விட நல்லா இருந்தது. ஏன்னா லேட்டாக போகும்போது நேற்று மழை வேறு. நேற்று ரக்ஷா பந்தனா. ஸோ எனக்கு வந்து ஜிம்மில் ஒரு அண்ணா ஃபேவரட். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பேசிக்காக அண்ணானாலே அவ்வளோ பிடிக்கும். ஸோ அந்த அண்ணா வந்துட்டு அக்கா வந்து நார்த் இந்தியனா. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி செலிப்ரேட் எல்லாம் பண்ணுவாங்க. நான் அண்ணாக்கு விஷ் பண்ணேன். ஆனால் அக்கா வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் போய் அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல, அண்ணாங்களுக்கு பண்ணி ராக்கி கட்டி கிஃப்ட் வாங்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அண்ணா எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் எனக்கு அது பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா என் தம்பி அதெல்லாம் லைக் பண்ண மாட்டான். நான் சின்ன பிள்ளையிலலாம் என் தம்பிக்கு அந்த ராக்கி இது கட்டுவோம்ல, அது கட்டினா அவனுக்கு அது வந்து விருப்பம் இருக்காது. ஸோ இது பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது ஃபீல். ஸோ இது நான் ஏன் சொல்ல வந்தேன், அங்கே போயிட்டு அண்ணா வீட்டுக்கு போனோடனே மழை வந்துருச்சு. அப்புறம் 9 மணிக்கு மேலே தான் சந்தைக்கே போனேன். 9 மணி இருக்கும். 9 மணிக்கு மேலே சந்தைக்கு போயிட்டு அப்புறம் காய்கறிலாம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். ஸோ இதுதான் இதுக்கு நேற்று உண்டான ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு கீரையை வந்து நறுக்கிடலாம். கீரையை நறுக்கிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாம்பார் வைக்கணும். ஸோ என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பேக் டு பேக். நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து காய்கறி நறுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம அவசரமாக செய்யும்போது தான் அதோட இது தெரியும். கரெக்டாக நம்ம பொறுமையாக உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், காய்கறி எப்படி வேணால் நறுக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, என் தங்கச்சி வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. ஓகேவா? ஸோ அதனால் 8:30க்குள்ளே நான் சமைக்கணும். அம்மாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கா. ஸோ அதனால் நான் 8:30க்குள்ளே சமைக்கணும். ஆனால் எனக்கு இந்த காய்கறி நறுக்கிறதுக்கே முக்கால்வாசி நேரம் போயிடுது. அதனால் காய்கறி நறுக்கிறது இப்போ நான் லைக் பண்ணலை. ஏன்னா இதை நறுக்கி நான் செய்யறதுக்குள்ளே டைம் ஆயிடுது. ஏதாச்சும் ஒன்று தாளித்து கொடுத்துருவேன். ஸோ இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும்போதே நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து முதல்லாம் இந்த வேலை அப்படியே உள்டாவாக இருந்தது. எங்கள் அம்மா பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருப்பாங்க, நான் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்த சென்ஸ் எப்படின்னா, வெளியே போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, ஜிம்முக்கு போகிறது, அந்த மாதிரி மாறி போயிட்டே இருப்பேன். இப்போ தான் வந்துட்டு அதோட ரியாலிட்டி என்ன அப்படின்றது புரியுது. ஸோ அதனால் டைம் இருக்கும்போது என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிடுங்க. அப்புறம் சரி டைம் இருக்கும்போது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியலை. கடவுள் வந்து நமக்கான டைம் கொடுக்குறாரு. ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது.
உலை வந்து காஞ்சிருச்சு, அரிசியை வந்து போட்டாச்சு. ஸோ இன்னும் அது பாட்டுக்கு வேகட்டும். ஸோ இப்போ வந்து இப்போ கீரைக்கு பொரியலுக்கு வெட்டியாச்சு. இப்போ எல்லா காய்கறியும் போட்டு நான் வந்து சாம்பார் வைக்க போகிறேன். பருப்பு வந்து வச்சு விட்டாச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் நறுக்கிடலாம். பூச்சி இருக்குமா, தனி கீழே வந்துட்டு அப்படின்றாங்க. முருங்கைக்காய் சாம்பார் போடுறோம்ல, அதில் வந்து அந்த முருங்கைக்காய் ஸ்மெல் வரும்போது அந்த சாம்பார் வந்து அவ்வளோ மனமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறி எல்லாமே வந்து ஸோ என் தங்கச்சி வந்து காலையில் எழுந்திரிச்சு பாத்திரத்தை வந்து கழுவி வச்சுருக்கான். நான் வந்து சமையல் வேலை பார்த்துருக்கேன். பாத்திரம் கழுவுறது தான் இருக்கிறதுலே மோசமான ஒரு வேலை. கரெக்டாக சொன்னால் நேற்று வந்து நான் கழுவி வச்சுட்டேன், நைட்டு கழுவி வச்சிட்டேன். நேற்று இல்லை, முந்தா நேற்று எல்லாமே நான் கழுவி வச்சிட்டேன். ஆனால் நேற்று கழுவ வேண்டிய வேலை இல்லை. காலையில் நேற்று நான் வீட்டுக்கு வந்தது ஒரு 9:45 அந்த மாதிரி தான் வந்த வீட்டுக்கு. அதனால் நான் கழுவில் இன்னைக்கு எல்லாமே கழுவி வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த சைடில் பொரியல் தழிச்சிட போகிறேன், அந்த பக்கம் சாம்பார் தழிச்சிட போகிறேன். இன்றைக்கி வந்து நான் எப்படி வைக்க போகிறேன், எல்லா காய்கறியும் ஒட்டுக்க போட்டுக்கிறேன், வேக வச்சிடலாம். வேக வச்சு பருப்பு ஊற்றிட்டு கடைசியாக வந்து தாளிச்சு ஊற்றிடுவோம். எங்கள் அம்மா அப்படி தான் வைப்பாங்க. முதல்ல எங்கள் அம்மா வந்து எப்படின்னா அம்மியில் அரைச்சி வைப்பாங்க. எந்த பொடியும் அப்போல்லாம் இருக்காதுல்ல, வரமிளகாவும் தேங்காய் இதெல்லாம் வந்து அரைச்சி வைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்றத விட அதுக்கு அடுத்த நாள் வச்சு சூடு பண்ணி சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் வந்துட்டு இப்போ பொடி வந்துருச்சு, மிக்ஸி வந்துருச்சு, அப்படியே காலங்கள் மாறிவிட்டனர். என்ன சொல்கிறதுல பொரியலுக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு வந்து யாருக்கு பிடிக்கும்? எங்கள் பாப்பா ஒரு கடுகு பைத்தியம் தான். கடுகு தின்னுட்டுப்பா. எதுக்கு திரும்ப கடுகு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு கடுகு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொமட்ட ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அவ்வளோவா அதுக்குள்ளே இன்வால்வ் வர மாட்டேன். நான் ஒரு நிமிஷம் சரி கடுகு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகா வந்து போட்டுக்கிறேன். எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே வந்துட்டு என்னென்னா அங்கே ஒரு பாப்பா இருக்கும். அந்த பாப்பா சாப்பாடு வந்துட்டு கொண்டு வருவாங்க. எல்லாருமே கொண்டு வந்தால் அதில் இருக்கிற கடுகை மட்டும் பறக்கி தும்பா. இங்கே ஒரு 4 கடுகுல பொரிச்சதையும் இங்கே ஒரு கிண்ணம் நிறைய கொடுத்தாலும் உட்காந்து சாப்பிடுவாள். எனக்கு எப்போவுமே கடுகு தாளிக்கும் போது இல்லை நிறைய கடுகு எங்கேயாச்சும் பார்த்தாலுமே அவளோட ஞாபகம் அப்படியே வரும். இன்னுயிரே இன்னுயிரே உங்களுக்கு யாராச்சும் நான் பிளட் பிரதர்ஸ் இருக்காங்களா அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா அது வந்து அதில் எப்படி சொல்கிறது, அது நமக்கானது இல்லை அப்படின்னு ஒரு இது இருக்கும். பட் அந்த லவ் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். நான் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து அண்ணானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அண்ணான்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா வச்சுக்கோங்களேன், நான் ஓவர் கேர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அது சண்டைன்னு சொல்ல முடியாது, அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயமும் ஹர்ட் ஆகும் தான். பட் நான் வந்து போய் பேசிடுவேன். ஸோ அது அண்ணாங்கிட்டன்னு இல்லை, யார்கிட்ட சண்டை போட்டாலுமே ஒரு நாள் எனக்கு பிரேக் வேணும். கண்டிப்பாக நான் ஹர்ட் ஆகிருக்கேன் அப்படின்னா ஒரு நாள் பிரேக் எடுத்தே ஆகும். அப்போ வந்துட்டு யார்கிட்டையும் ஃபோன் பேச மாட்டேன், யார்கிட்டையும் மெசேஜ் பண்ண மாட்டேன். அப்படியே மயானத்தில் இருக்க மாதிரி, சரி என்ன சொல்கிறது, தியானத்தில் இருக்க மாதிரி உட்காந்துருப்பேன், மயானத்தில் இருக்க மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த சண்டை நடந்துதா அப்படின்ற அளவுக்கு இறங்கிடுவேன் நான். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், டைம் எடுத்துப்பேன் நான். இந்த கீரையை வச்சு நான் ஒரு இது சொல்கிறேன். என்னென்னா, இந்த கீரை வந்துட்டு நறுக்கும் போதோ இல்லை போடும்போதும் நிறையா இருக்க மாதிரி இருக்கும், சரியா? ஆனால் அந்த கீரை வந்து பொரியல் பண்ணினதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ இருக்கும். இதை வச்சு நம்ம லைஃபுக்கு எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, தூரத்துலேருந்து பார்க்கும்போது இவங்க சந்தோஷமாக இருக்காங்க, இவங்ககிட்ட நிறையா பொருள் இருக்குது, நிறையா இருக்குது, அதனால் இவங்க ஹாப்பியாக இருக்காங்க, எப்போ சிரிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து தூரமாக இருக்கவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தா தான் இவ்வளோன்னு ஒரு கீரை இருக்கும், பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் எல்லாத்தோட லைஃப் இருக்குது. ஸோ நான் வந்து இதுக்கெல்லாம் இதை ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இதுக்குள்ளேயுமே எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணிப்பேன். ஸோ அதனால தான் வண்டி இவ்வளோ நாள் ஓடிட்டுருக்கு.
இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படியே ஏதோ ஒரு மாதிரி பண்ணிட்டுருப்பேன். அதனால் நம்ம லைஃப்பில் என்ன நடந்தாலும் அப்படியே அதுக்கு ரிலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், போங்களாடே போங்க போங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ நான் வந்து குழம்பு வந்து வெளியே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா சாப்பாடை வச்சு விட்டுட்டேன். சரி அடுப்பு வீணாக எரியுதுல, அதனால் குழம்பு வந்து இங்கே கொண்டு வந்தாச்சு. காய் வெந்துருச்சு. இப்போ பருப்பு ஊற்ற போகிறோம். நீங்கள் இந்த சிகப்பு கீரையும் தயிர் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்டிமேட்டாக இருக்கும். தயிர் சாப்பாடு அப்படின்றத தாண்டி நீங்கள் பழைய சாப்பாடு இருக்கு பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் தயிர் அடிச்சுட்டு அதில் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து அம்மாவுக்கு ராகி சேமியா வந்து வறுத்து சேமியா பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னோம். சரி அது ஓகே அப்படின்னாங்க. ஏன்னா தினமும் சப்பாத்தி அப்புறம் தோசை கோதுமை தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுருக்காங்க. சரி இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சேமியா கிண்டி தரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கான ப்ராசஸ் பண்ணிடலாமா? சேமியா வந்து போட்டுட்டு கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுருங்க. அது வந்து கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சு தாளிச்சு எடுத்துடலாம். என் தங்கச்சிக்கு வந்து தயிர் சாப்பாடு ஓகே அப்படின்ட்டான். ஸோ இப்போ வந்து தயிர் சாப்பாடு பண்ண போகிறேன். நீங்கள் வந்து சாப்பாடு வடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அப்படின்னா அந்த அரிசி வந்து நார்மல் ஆயிடும். சுடு இருக்கும்போது எடுத்தீங்க அப்படின்னா நல்லா குழஞ்சி வரும். பாருங்கள், இந்த மாதிரி குழஞ்சி வரும். இதில் வந்து தயிர் ஊற்றிட்டு இஞ்சி, கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, கொத்தமல்லி இதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு தாளிப்பு, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்னத்துக்கு தாளிச்சிட்ருக்கேன் அப்படின்னா தயிர் சாப்பாட்டுக்கு தாளித்து கொண்டு இருக்கிறேன். எப்படி இருக்கு? ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். ஸோ சூப்பரான தயிர் சாதம் வந்து ரெடி ஆகிடுத்து. வந்து ரெடி ஆகிடுச்சு, தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி இலையை தூவிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சாம்பார் ரெடி. வந்துட்டு முடிச்சுட்டேன். இன்னும் ரசம் மட்டும் வைக்கணும். பாப்பாங்க வருவாங்க, அக்கா பாப்பாங்களாம். ஸோ அவங்களுக்கு ரசம் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துலாமா வாங்க. இது வந்துட்டு ராகி சேமியா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னா தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கரம் மசாலா இருக்குல்ல அதை மட்டும் போட்டு பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து தயிர் சாப்பாடு. ஸோ டிஃபனுக்கு வச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. கீரை பொரியல், அதுக்கப்புறம் சாம்பார், அப்புறம் சாப்பாடு. அவ்வளோதான் இன்றைக்கான சமையல், மார்னிங் சமையல். ஸோ இப்போ போய் காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டிச்சிங் பண்ணுற வேலை இருக்குது. டைம் வந்து 8:10. ஆமாம், கரெக்டாக 8:10 ஆச்சு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு, சமையல் வேலையெல்லாம். இப்போ நம்ம கொஞ்சம் கடற்கரை பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு காய்கறியை ஃபஸ்ட்டு அது இடத்துல வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணணும். ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டிச் பண்ணணும். நேற்று நான் சொல்லி இந்த லைனிங் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கான வேலையை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா, இந்த பச்சை மிளகாக்கு வந்துட்டு இப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்க இல்லை வெளியே வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் அழுகிடும். ஏன்னா இது வந்து சீக்கிரம் அழுகக்கூடியது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இதை வந்து இந்த காம்பை வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி பிச்சுட்டு நீங்கள் உள்ளே வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதெல்லாம் சொன்னேன். ஓகேவா? ஸோ நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு நம்ம போய் சாப்பிடலாம், பசிக்கிறதில்ல தான். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நான் சாப்பிட போகிறேன். டைம் பாருங்கள், 9:10. ஸோ உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் வந்து ரொட்டீன் போகும், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி போகும். ஸோ நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதுதான் வந்து எனக்கு ரக்ஷாபந்தனுக்கு அண்ணா கொடுத்த கிஃப்ட்டு. ஸோ சாரி, ஏன் எனக்கு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் வந்துட்டு மோஸ்ட்லி எதுவுமே வந்து யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். ஏதாச்சும் ஹர்ட் ஆகிறேன் அப்படின்னாலுமே எதனால் ஹர்ட் ஆகிறேன் அப்படின்றது யாருக்குமே தெரியாது, நான் சைலண்ட் ஆயிடுவேன். ஸோ அதனால் அண்ணா வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட எமோஷனல்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாவை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண சொல்லுவாங்க.
பட் எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை ஆரம்பத்துலேருந்து. என்னோட ஹாப்பினஸ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஆனால் என்னோட சேட்னஸை வந்து நான் மோஸ்ட்லின்ட்டு ஷேரே பண்ண மாட்டேன். அது அப்படியே பழகிடுச்சு. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட எது ஷேர் பண்ணாலுமே நான் எடுத்துப்பேன். ஸோ அப்படி தான் வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நான் இதை ஓப்பன் பண்ணும்போது என்ன ரியாக்ட் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை தாண்டி இதில் வந்து ஒரே ஒரு வேர்ட் தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன வேர்ட் அப்படின்னா, வித் லாட்ஸ் ஆஃப் லவ் யுவர் அண்ணா அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. சாரி. இது வந்துட்டு சின்ன விஷயம் தான். பட் எனக்கு வந்து அந்த டைமில் ரொம்ப எமோஷ்னலாக ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னை சந்தோஷப்படுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனால் அது யாருமே பண்ண மாட்டாங்க. நான் என்னைய வந்து ஒரு மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. பட் நான் அப்படி கிடையாது. சரி, ஓகே. இருந்தாலும் நமக்கு அப்பப்போ ஹாப்பினஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மோஸ்ட்லி டைரி எழுதுவேன். நான் வந்து யார்கிட்ட சொல்கிறேனோ இல்லையோ முருகர்கிட்ட எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணுவேன். அவர் தான் வந்துட்டு நான் சொல்லாமலே அவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் சொல்லுவேன். ஸோ எதாக இருந்தாலுமே நான் எழுதுவேன். எழுதுறது எப்படின்னா, எனக்காக எழுத மாட்டேன். நான் முருகர்கிட்ட பேசுகிற மாதிரி எழுதுவேன். இப்படி இருக்குது, இப்படி போகுது, ஏன் இப்படி அப்படின்ற மாதிரிலாம் ஃபுல்லாக எழுதுவேன். ஸோ இது வந்து என்னோடய டைரி கூட இன்னொரு டைரி க்யூட்டான டைரியாக வந்து சேர்ந்துருச்சு. எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இன்னும் இதில் வந்து நான் எழுத ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ என்னோடய எமோஷ்னல் வந்து இது கேரி பண்ண போகுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி யாராச்சும் உங்கள் அண்ணா அங்கே யாராச்சும் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு வந்து இன்னொரு அண்ணா இருக்காங்க, கலைமோகன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அண்ணா வந்து நான் ஒரே ஒரு டைம் தான் மீட் பண்ணியிருக்கேன். அந்த அண்ணா சேலத்தில் இருக்காங்க. ஸோ அந்த அண்ணா வந்துட்டு எனக்கு இந்த ஃப்ளவர் இருக்குல்ல, அந்த கிஃப்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ட்ராயிங் பண்ணியிருக்காங்கல்ல, எங்கள் அப்பா என் தம்பி, இது வந்து செப்பரேட் ஃபோட்டோ, அதை வந்து மெர்ஜ் பண்ணி இப்படி வரைஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த அண்ணா கூட தான் நான் ஃபஸ்ட்டு ஓவர் எமோஷ்னலாக பாண்டானது. எல்லா அண்ணங்களும் நான் மோஸ்ட்லி எல்லா அண்ணா பார்ப்பேன். நான் ரொம்ப பாண்ட் ஆக மாட்டேன். ஏன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நானும் ஹர்ட் ஆவேன், அடுத்தவங்க ஹர்ட் ஆவேன். அதனால் நான் வந்து அப்படியே மேல் போக்க கொண்டு போவேன். அந்த அண்ணா கூட நான் ரொம்ப எமோஷ்னலான. அக்காவோட மேரேஜ்க்கெலாம் வந்திருந்தாங்க. அப்புறம் அப்பா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அப்போ நல்லா ஜாலியாக இருந்தது. ஸோ இன்னும் என் லைஃப்பில் அண்ணாங்க இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. நிறையா ஹர்ட் இருக்குது தான் செய்யும். பட் ஹாப்பினஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ எல்லா அண்ணாங்களுக்கும் லவ் யூ ஸோ மச். ஸோ என்னாச்சு அப்படின்னா, எல்லா இது பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஆனால் எங்கள் அக்கா வந்து அலோ ப்ளவுஸ் கொடுக்க போயிட்டான். கடைசியில் மண்டை மேலே கொண்டே வந்துட்டு மேடம் அப்படின்ற மாதிரி தான் கதை ஆயிடுச்சு. சரி, அக்கா எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ போய் நம்ம தலைக்கு எண்ணெய் வச்சு தலை செய்யலாம் வாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் முடி வெட்டியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டாக வெட்டியிருக்கேன். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு சைடு வச்சு விட நேர் வச்சு எடுக்கும்போது என்னோடய ஃபேஸ்க்கு அழகாக இருக்குன்னு எனக்கு ஃபீல். என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். பளிங்குமால் ஒரு மாளிகை, பருவத்தால் மணிமண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அனுப்பிடுவா. ஸோ எண்ணெய் வந்து தேய்ச்சாச்சு. இப்போ போய் மேலுக்கு குளிச்சுட்டு வந்துட்டு தலையை சீவிட்டு என் தங்கச்சி வந்து பூ கட்டி வச்சுருக்கா. நம்ம வந்து பூ வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து குளிச்சாச்சு, பூ வச்சிடலாமா? நல்லா இருக்கா? ஸோ அவ்வளோதான். இன்னும் பாப்பா வந்தாங்க அப்படின்னா பாப்பாங்க கூட வந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோ. ஓகே, நாளைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்றத நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். பாய். லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லோரையும் ஹாப்பி வச்சுக்கோங்க.